டிசம்பர் 2024ல் மோட்டோவர்ஸில் வந்து ராயல் என்ஃபீல்ட் ஸ்கிராம் 440 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜானில் தான் ஷோரூம்ஸ்க்கு ஸ்கிராம் 440 வந்திருக்கு. உங்களுக்கு பிஆர் 650நாலும் ஸ்கிராம்ப்ளர் கான்செப்டில் வந்தாலுமே 440 சிசிலையுமே உங்களுக்கு இப்போ ஸ்கிராம்ப்ளர் வந்து ராயல் என்ஃபீல்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. LS 410 இன்ஜினுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் எப்பவுமே இருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கிராம் 411. அது வந்து நம்ம பழைய ஹிமாலயன் 411லேருந்து எவால்வ் ஆன வண்டி தான் நமக்கு ஸ்கிராம் கான்செப்ட். ஹிமாலயன் 411 வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே இன்ஜின் பேஸ் நம்ம பழைய ஹிமாலயனோட இன்ஜின் வந்து ஒரு LS 410 இன்ஜின், ஒரு சிங்கிள் ஓவர் ஹெட் கேம். பழைய ஹிமாலயனோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கியான வெஹிக்கிள். பழைய ஹிமாலயனில் உங்களுக்கு 5 gears தான் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப டார்க்கியான வெஹிக்கிளாக இருக்கும். அதே LS 410 இன்ஜினை வந்து LS 440 இப்போ வந்து அப்கிரேட் பண்ணி மேட்டட் வித் 6-speed கியர் பாக்ஸில் நமக்கு இப்போ 440 ஸ்கிராம்ப்ளர் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வண்டியோட டிசைன் லுக்ஸ் எல்லாமே சேம் உங்களுக்கு பழைய ஹிமாலயன் ஸ்கிராம் கான்செப்ட் தான். அதே டிசைனில் உங்களுக்கு இறக்கியிருக்காங்க. அவுட்லுக் உங்களுக்கு எதுவுமே மாறலை. உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து LED கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சேம் ஸ்கிராம் 411 மாதிரி தான் உங்களுக்கு அவுட்லுக்கு. பட் இன்ஜின் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6-speed மேட்டட் கியர் பாக்ஸும், கிளச் வந்து கூட கொஞ்சம் லைட்டராக, ஒரு சிசியும் உங்களுக்கு வந்து 440 cc 102 நம்பர்ஸ் வந்து பவர் அண்ட் டார்க் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. 6-speed கியர் பாக்ஸ் கொண்டு வந்தனால இந்த வண்டியை நீங்கள் நினச்சா ஹிமாலயனா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். 19லேருந்து 21 inch ஃப்ரண்ட் ரிம்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னுமே கூடும். அதுவும் இல்லாமல் இந்த இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து பழைய ஹிமாலயனுக்கும் இப்போ உள்ள ஸ்கிராமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ பழைய ஹிமாலயன் லவர்ஸ்க்கு உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஜெரிகான் மவுண்டிங் ஃப்ரேமும் ஹெட்லைட்டும் உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். இதில் ஒரு சிங்கிள் மீட்டர் தான். அதுவுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைனா இதை கூட நீங்கள் ஆல்டர் பண்ணி மவுண்ட் பண்ணிக்கலாம். அவுட்லுக் வந்து அப்படியே பழைய ஹிமாலயன் மாதிரியே உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஹெட்லைட் வந்து அவங்க LED கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஹாலஜன் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஹெட்லைட் LED, டேஞ்சர் அசம்பிளி LED, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹாலஜனில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100/90 19 inch டயர்ஸும், பேக்கில் வந்து 120/90 17 inch டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்கிராம் 440ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட் ஆப்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ட்ரையல் வேரியண்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ட்ரையல் க்ரீனும் ட்ரையல் ப்ளூனும் இன்னொரு கலரும் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வராது, ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான், டியூப் டயர் தான் வரும். ட்ரையல் வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,08,000 நெக்ஸ்ட் ஷோரூம்லேருந்தே வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் ப்ளூ, ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ் கிரேன் இன்னொரு கலரும், ஃபோர்ஸ் ஸ்டீல்னு இன்னும் 2 கலர் ஆப்ஷன் வருது. ஸோ இதோட எக்ஸ் ஷோரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,15,000 எக்ஸ் ஷோரூம் வருது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் சேம் 19 inch அண்ட் 17 inch தான். பட் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துருது. பாக்கி எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் தான். கலர் ஆப்ஷன்ஸும் இந்த அலாய் வீல் மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம். முக்கியமாக இதில் வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துடும். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 440 cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின், சிங்கிள் ஓவர் ஹெட் கேமு. ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25.4 bhp பவரும் 35 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ 6-speed கியர் பாக்ஸ் மேட் பண்ணியிருக்காங்க. இதோட பழைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதில் பென் பைப்பில் இங்கேயே உங்களுக்கு கன்வெர்ட்டர் வந்துடும். ஸோ அந்த கன்வெர்ட்டர் வந்து அவங்க கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதோட 6வது கியர் அப்புறம் இன்க்ரீஸ்ட் பவர் அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு ஹையர் ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா சியர் டயர்ஸ், டோல் ஸ்போர்ட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த டயர்ஸும் வந்து உங்களுக்கு போத் ஆன் அண்ட் ஆஃப் ரோட் வந்து ஈக்குவலாக வந்து வண்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். டூரிங்க்கு வந்து டீசெண்டாக இருக்கும் இந்த வெஹிக்கிள். அப்புறம் நீங்கள் லாங் ரைட் பண்ணுறதுக்கும் இப்போதைக்கு ஹைவேல வந்து உங்களுக்கு டாப் கியர் 6th கியர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். மைலேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல மைலேஜ் தருது. ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 35-40 மைலேஜ் தருது. ஸோ ஒரு 450 cc கேட்டகரிக்குள்ளாடி வந்துடுது வண்டி. இந்த மாதிரி ஒரு மைலேஜ் தருதுன்னா நமக்கு டூரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பழைய ஹிமாலயன் ஸ்கிராம் 411ஓட அதே ஃபியூல் டேங்க் ஷேப்பு, ஒரு 15 liters ஃபியூல் டேங்க்கு, ஒரு கர்ப் வெயிட் வந்து ஒரு டோட்டலாக உங்களுக்கு 196 kg வித் ஃபியூல் வந்து உங்களுக்கு வெயிட் ரேஷியோ வந்து உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட்லிங்கும் நல்லாயிருக்கு. ஒரு 1460 mm வீல் பேஸோட உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து சுவிட்சபிள் ஏபிஎஸ் உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணும்போது ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டாகவே ரைட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட சேசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் டூப்ளெக்ஸ் ஸ்ப்ளிட் ட்ரைடல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷன்லேருந்து இதே ஃப்ரேம் தான் இந்த வண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கும், பேக் வந்து 240 mm டிஸ்க் ரோட்டாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிஸ்டனில் தான் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து டபுள் பிஸ்டனில் ஒர்க் ஆகும்.
அந்த O2 சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 190 mm ட்ராவல் கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து மோனோஷாக் தான். வண்டியில் நம்ம உட்காந்து பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸ் பொசிஷன், ஒரு ஸ்லைட்லி ஃபார்வர்ட் லீன் பொசிஷன்லாம் தான் இருக்குது. 5 feet 9 இருக்கேன். ஸோ ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியலை, கொஞ்சம் டோ இதில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்துடலாம். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியல் டிஜிட்டல் அண்ட் அனலாகில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைமு, கியர் ரேஷியோ, லெஃப்ட் சைடு இந்த இதில் தான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பக்கத்தில் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷனில் உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வண்டியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் சுவிட்ச் உங்களுக்கு இங்கே இருக்குது, தனியாக உங்களுக்கு ஏபிஎஸ் சுவிச்சபிள் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு லெஃப்ட் சைடு சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம், பாஸ் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வண்டியோட கில் சுவிட்சு. உங்களுக்கு வண்டியோட மீட்டர் சுவிட்ச் எல்லாமே மோட் எல்லாமே இதில் மாற்றிக்கலாம். ஹசார்ட் சுவிட்சு, அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சு. இப்போதைக்கு உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் இல்லை. ஃபியூச்சரில் வந்து பட் மேபி வரலாம். உங்களுக்கு அலைவில்ஸ் வேணால் ஃபியூச்சரில் கஸ்டமைஸ் ஆப்ஷன் வரலாம். மற்றபடி உங்களுக்கு அக்சரிஸ் வந்து நிறைய அக்சரிஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. பேக் வந்து உங்களுக்கு ரேக் நமக்கு வந்து இதில் ஜஸ்ட் சின்ன கேரியர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பெரிய ரேக் மாதிரி வருது. சேல் ஸ்டே, ஹேண்ட் கார்டு, அப்படி நிறைய அக்சரிஸ் உங்களுக்கு வருது. ஹெட்லைட், கிரில் எல்லாமே உங்களுக்கு அக்சரிஸில் வருது. இந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி டிராஃபிக்ஸும் ஹைவே ரைட் பண்ணதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மிட் ரேஞ்ச் டார்க்கும் லோ அண்ட் டார்க்கும் வண்டிக்கு இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பழைய ஹிமாலயனோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாலே அந்த லோ அண்ட் டார்க் தான். ஸோ அதை வந்து அவங்க எங்கேயுமே மிஸ் பண்ணல. வண்டி இன்ஜின் இடிக்கிற மாதிரியும் இல்லை, வண்டி வந்து உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃபும் ஆகலை, ஒரு இன்ஜின் நாக்கிங் நாய்ஸ் அந்த மாதிரியும் இல்லை. ஸோ அந்த லோ அண்ட் டார்க் இப்போவுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டாப் ஸ்பீட், ஹையர் ஸ்பீட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து அந்த கியர் ரேஷியோ வந்து மாறி இருக்குது. ஒரு 6th கியர் வந்து உங்களுக்கு ஹையர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு 100, 110, 120 மெயின்டைன் பண்ணும்போது வைப்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வந்து ஒரு 100 மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு போகலாம். ஸோ ஹைவே ரைடுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்திருக்காங்க. ஹிமாலயன் சீட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதே மெட்டீரியல் தான் இந்த சீட்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then stay tuned, bye bye.